ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சென்னை எஜுகேஷன் ஹெல்ப்லேருந்து நான் உங்கள் வெங்கட். இன்னைக்கு என்ன டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்க போகிறோம், நர்சிங் கவர்மெண்ட் ஜாப் எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது, எங்கே படித்தா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், இன்ஸ்டியூட்டில் படித்தா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கோவிட்-19 பார்த்தீங்கன்னா போன கல்வியாண்டில் டெம்பரவரியாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாமே பர்மனன்ட் கவர்மெண்ட்லேருந்தே அறிவிச்சிருக்காங்க. அது மாதிரி உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் பண்ணிடுவாங்க. டெம்பரவரி இப்போ பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக நேற்றுக்கு இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக எடுத்துகிட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு 150 போஸ்டிங். ஃப்ரெண்ட்ஸ், யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்களாம் போய் அப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் படிச்சுட்டு சார் நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டிங்க்கு எங்களால் அப்ளை பண்ண முடியல, நாங்கள் பார்த்தோம் சார் நேற்றுக்கு அந்த இதில் போஸ்டிங்கில் எங்களால் கவர்மெண்ட் ஜாபுக்கு எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அவங்களுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. முடிஞ்ச அளவுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் அவங்க இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு வேலை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். இப்போ 2 அமைப்புகள் தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் கேஸ் கொடுத்துருக்காங்க. அது யார் கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் மெடிக்கல் கவுன்சிலிங் மூலயமா நோட்டீஸ் விட்டுருந்தாங்க. அந்த நோட்டீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரத் சேவா சமாஜ் அப்படிங்கிற அமைப்புக்கும் இந்தியன் கவுன்சிலிங் ஆஃப் வெக்கேஷனல் அண்ட் ரிசர்ச் ட்ரைனிங் சொல்லி அந்த அமைப்புகளுக்கும் இந்த 2 நிறுவனத்தின் மீதும் பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் வழக்கில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கு. அந்த 2 அமைப்புகளும் மத்திய அரசு மாநில அரசு சார்ந்தவை அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் தரோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்த மோசடி செஞ்சதாக இதில் அறிவிச்சிருந்தாங்க. இந்த பாராமெடிக்கல் நர்சிங் இந்த மாதிரி கேட்டரிங் கல்லூரி நடத்த எந்த ஒரு அனுமதியும் அவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. B.Sc அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம இன்னுமே ஜாயின் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. முடிஞ்ச அளவுக்கு இது ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்ரூவல் இல்லாத காலேஜஸில் போய் சேர்ந்து இன்ஸ்டியூட்டில் இல்லாமல் சேர்ந்து சார் இது மத்திய கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்குறேன்னு இருக்காங்க, நாங்கள் பார்த்தீங்கன்னா போஸ்ட் B.Sc நர்சிங்லாம் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் வாய்ப்புகளே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது மத்திய அரசு இல்லைன்னு சொல்லி கவர்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்தியன் மெடிக்கல் கவுன்சிலிங் வழக்கு தொடர்ந்துருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு அலர்ட்டாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் போய் காலேஜ் படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு சார் நாங்கள் ஒரு டியூஷன் சென்டர் மாதிரி நாங்கள் படிக்கிறோம், ஆனால் இந்த மாதிரி வேலை வாய்ப்புக்கு இல்லை, கவர்மெண்ட் ரெகக்னேஷன் ஆன இன்ஸ்டியூட்டில் படித்தவங்கள மட்டும்தான் இப்போ பார்த்தீங்கன்னா டிப்ளமோ லேப் டெக்னீஷியன்ஸ்க்கு வேலைக்கு எடுத்திருக்காங்க. நேற்று டேட்லேயும் இன்றைக்கி டேட்லேயும் நடந்துகிட்ருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க கவர்மெண்ட் அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரியில் படித்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கிற இன்ஸ்டியூட்டில் இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸே ஃபேக் சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் எப்படி உள்ளே போக முடியும்? அது மாதிரி நீங்கள் படிச்சிங்கனாலும் 2 இயர்ஸ் வேஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செலவு பண்ணுற பணத்தை கொஞ்சம் உபயோகமாக கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு சார் எங்களுக்கு இந்த மாதிரி காலேஜஸ் எதுவும் தெரியல, நீங்கள் ஏதாவது காலேஜஸ் தெரியுமா உங்களுக்கு, நான் இந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கிறேன், கவர்மெண்ட் ஜாப் போக முடியாதான்னு எங்களை கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா நிறைய பேர் இந்த நர்சிங்கில் B.Sc படிச்சுட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சும்மா தான் இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு இதில் படிக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக டிப்ளமோ நர்சிங்க்கெலாம் கவர்மெண்ட் ஜாப்பில் எவ்வளோ போஸ்டிங் போட்டுட்ருக்காங்க. அதேமாதிரி B.Sc நர்சிங்க்கெலாம் போஸ்டிங் போட்டிருக்காங்க. இந்த கோவிட் பீரியடில் மெடிக்கல் லைனில் நிறைய ஜாப் வேகன்சிஸ் அதிகமாகவே இருக்குது. மெடிக்கல் லைனில் நானும் படிக்கணும் சார், நாங்கள் நல்லா அப்ரூவல் வாங்கின காலேஜில் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு காலேஜஸ் செலக்ட் பண்ணித்தரோம், எந்தெந்த காலேஜெல்லாம் அப்ரூவல் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத பற்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, குரூப்பில் போட்டு விடுங்க. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்த்துக்கு தெரியும்.